அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய திமுக எம்எல்ஏவுமான வைத்திலிங்கம் மீதான 28 கோடி ரூபாய் லஞ்ச வழக்கை மறு விசாரணை செய்ய உத்தரவிட்டிருக்கிறார் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் ஐபிஎஸ். திமுக ஆட்சியில் மூடப்பட்ட வழக்குகளை மீண்டும் கையில் எடுக்கிறதா தாவேக அரசு? 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தபோது சென்னை பெருங்கலத்தூரில் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் கடந்த 2022 புகார் அளித்தது. 2 ஆண்டுகள் தொடர் அழுத்தத்திற்கு பிறகு 2024 லஞ்ச ஒழிப்புத்துறை இவ்வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. இந்த நிலையில் கடந்த ஜனவரியில் திடீர் திருப்பமாக அதிமுகவில் இருந்து விலகிய வைத்திலிங்கம் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்தார். கட்சியில் சேர்ந்த ஒரே மாதத்தில் வைத்திலிங்கத்திற்கு எதிராக போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி லஞ்ச வழக்கில் பதிவான முதல் தகவல் அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை ரத்து செய்தது. முக்கிய வழக்குகளில் சிக்கியவர்கள் பாஜகவில் இணையும் போது அக்கட்சியை வாஷிங் மிஷின் கட்சி என விமர்சித்த திமுக தற்போது அதே பாணியில் வைத்திலிங்கத்தை காப்பாற்றியிருக்கிறது என கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் தற்போது தாவேக ஆட்சியில் வைத்திலிங்கம் மீதான லஞ்ச வழக்கை மீண்டும் விசாரிக்க சொல்லியிருக்கிறார் அருண் ஐபிஎஸ். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக அருண் நியமிக்கப்பட்ட போது அவர் திமுகவுக்கு நெருக்கமானவர் என பேச்சுக்கள் எழுந்தன. விஜயை நேரில் சந்தித்த போது சிறப்பான பணியின் மூலம் தன்னை நிரூபிப்பேன் என அவர் உறுதியளித்ததாகவும் பேச்சுக்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் வைத்திலிங்கத்தின் பழைய வழக்கும் தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது.